என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். நாளாகமத்தின் முதல் புத்தகத்தில் 10வது அதிகாரத்தில் கடைசி வசனத்தின் கடைசி பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீதின் வசமாய் திருப்பினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு காலகட்டத்தில் சகலமும் தாவீதுக்கு விரோதமாய் எழும்பி நின்று கொண்டிருந்தது. சவுல் மூர்க்கதனமாய் துரத்தி கொண்டிருந்தான். ஒட்டுமொத்த இஸ்ரவேலையும் திரட்டி கொண்டு மலை முகடுகள் என்று சொல்லி தாவீதை தேடிக்கொண்டிருந்தான். ஒட்டுமொத்த ராஜ்யமும் தாவீதுக்கு விரோதமாய் இருந்ததை நாம் பார்க்க முடியும். ஏன்? தாவீது தன் சொந்த தேசத்திலிருந்தே அந்நிய தேசத்துக்கு நேராய் ஓடிப்போகத்தக்கதான ஒரு நிலை ஏற்பட்டதை நாம் பார்க்க முடியும். ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியத்தை செய்தார்? ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீதின் வசமாய் திருப்பினார் என்று சொல்லி நாம் வசனத்தில் வாசிக்க முடியும். அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு உனக்கு விரோதமாய் பல காரியங்கள் எதிராய் செயல்பட்டு கொண்டிருக்கலாம். உன் உற்றார் உறவினர்கள், இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், வேலை ஸ்தலத்தில் என்று சொல்லி எல்லா இடத்திலும் உனக்கு விரோதமாய் செயல்படுகிற ஒரு கூட்டத்தை நீ பார்த்து கொண்டிருக்கலாம். எல்லா காரியங்களும் உனக்கு எதிராய் செயல்பட்டு கொண்டிருக்கலாம். அதனால் மனம் தளர்ந்து போய்விடாதே, மனம் உடைந்து போய்விடாதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உண்மை முத்தவுமாய் தொடர்ந்து பின்பற்றி ஓடிக்கொண்டே இரு. உனக்கு விரோதமாய் செயல்பட்ட எல்லா காரியங்களும் உனக்கு சாதகமாய் திரும்பத்தக்கதாய் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆச்சரியமான காரியங்களை செய்வார். அருமையான மகனே, அருமையான மகளே, மனம் தளர்ந்து போய்விட்டாயா? சோர்ந்து போய்விட்டாயா? உடைந்து போய்விட்டாயா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமாய் உத்தமமாய் பின்பற்றி போக ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களுக்காக சகலத்தையும் திருப்பி தன் மகிமையை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூடி இருப்பதாக. ஆமென்.